காலை தியானத்தினுடைய தலைப்பு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்பதாகும். The topic of this evening meditation is the power of the Holy Spirit. அதற்கு ஆதாரமாக 2 வசனங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். Romans chapter 15 and verse 3. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. That the power of the Holy Spirit through which you have the hope, and the God of hope will fill your hearts with joy and peace in believing. பரிசுத்த ஆவியானவருடைய பலம் என்று ரோமர் 15:13 நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். Acts chapter 1 and verse 8 again. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு தம்முடைய சீஷர்களோடு சொன்ன வார்த்தை, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். When the Holy Spirit come, you will be empowered to be my witnesses in Jerusalem, in the whole of Judea, Samaria, and to the uttermost parts of the world. கடவுள் வல்லமையுடையவர் என்பதை வேதம் பல கோணங்களிலே, பல இடங்களிலே, பல சூழ்நிலைகளிலே நமக்கு சொல்லி இருக்கிறது. God is powerful, God is strong and mighty, is explained under various circumstances, through various means and through different people, right through the scriptures. God is mighty, God is powerful God. Psalm 62 and verse 11. சங்கீதம் 62ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலே நாம் இதை அழுத்தம் திருத்தமாக பார்க்கிறோம். சங்கீதம் 62:11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. God has declared once and I have heard twice, both my ears. Power, strength and might belongs to God. சங்கீதம் 62:11 வல்லமை தேவனுடையது. நாம் இந்த மாலையிலே சிந்திக்கிற தலைப்பு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்று சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் வல்லமை இருக்கிறது என்பது போலவும், திரியேக தேவன் ஆகிய கர்த்தர் பிதா, திரியேக தெய்வத்தின் அணுகுமுறையிலே பிதாவுக்கோ குமாரனுக்கோ வல்லமை இல்லை என்பது போல நாம் நினைத்து விடக்கூடாது. ஆகவே முதலாவது அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்று சொல்லும் போது நாம் வேதம் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கவனிப்பது மிக மிக அவசியம். When we talk about the power of the Holy Spirit, the might of the Holy Spirit, we have to understand this entire concept for our own spiritual benefit, as written, as explained in the scriptures. Because God the Father is mighty, God the Son is mighty, equally and also God the Holy Spirit is mighty and powerful. பிதாவாகிய தேவன் வல்லமையுடையவர், குமாரனாகிய தேவன் வல்லமையுடையவர், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் வல்லமையுடையவர் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் வல்லமை இருக்கிறது என்று நாம் தவறாக நினைக்க கூடாது. வேதத்தின்படி பார்த்தால் திரியேக தேவன் வல்லமையுடையவர் என்பதை பல கோணங்களிலே பார்க்கிறோம். பிதாவானவர் வல்லமையுடையவர் என்பதற்கான 1-2 வசனங்களை பார்க்கலாம். பிதாவாகிய தேவன் 1-2 நிறைய வசனங்கள் இருக்கிறது, நாம் பார்ப்பதற்கு நேரம் இல்லை. 147ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள். We look into a couple of scripture portions to derive the fact that God the Father is mighty and powerful. Psalm 147 verses 4 and 5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார்.
எரேமியா 10 அதிகாரம் 12-13 வசனங்கள். ஜெரமையா chapter 10 verses 12 and 13. எரேமியா 10 அதிகாரம் 12-13 வசனங்களிலே அவரே, அதாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவரே, 10 வசனத்திலே கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா என்று சொல்லிவிட்டு 12 வசனத்திலே அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். Jeremiah 10 verse 10 begins by saying God is truly Yahweh and God. He is a living God, he is the eternal king. And verse 12 goes on to say that he is the one who created, established the heavens by his might and his power. பிதாவானவரும் வேதத்திலே வல்லமையுடையவர் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது குமாரனாகி இயேசு கிறிஸ்துவும் திரித்துவத்திலே 2வது நபராகி அவரும் வல்லமையுடையவர் என்பதை நாம் பார்க்கலாம். எசையா 9 அதிகாரம் 6 வசனத்திற்கு வரலாம். Equally, the Son, eternal Son, the second person of the Trinity, is powerful, is mighty. That's what we read in Isaiah chapter 9 and verse 6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இங்கே வல்லமையுள்ள தேவன் என்ற வார்த்தையை நாம் படிக்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவை பற்றிய மேசியா தீர்க்க தரிசன வார்த்தை. இது மேசியாவை பற்றிய தீர்க்க தரிசன வார்த்தை. ஆகவே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவும் வல்லமை உடையவர் என்பதை நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 1 அதிகாரம் 3 வசனம். Hebrews chapter 1 and verse 3. Again we see the second person of the Trinity, God the Son, is equally mighty and powerful. அதாவது தம்முடைய குமாரனை பற்றி சொல்லும் போது இவர் என்றால் குமாரன், அவருடைய மகிமையின் பிரகாசமும் பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். So we have a clear evidence of how the Son of God, the second person of the Trinity, is mighty and powerful. பரிசுத்த ஆவியானவரும் வல்லமையுடையவர் என்பதைத்தான் நாம் ஏற்கனவே 2 வசனங்களை பார்த்தோம். ரோமர் 15-13, அப்போஸ்தலர் 1:8, இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஆகவே திரியேக தேவன் வல்லமையுடைய தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் படிப்பது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய பலம் என்று சொல்லுவது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய பலன், அதற்கு சில வசனங்களை பயன்படுத்துவது வாடிக்கையாக இருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்ற ஒரு வசனத்தை சொல்லுவார்கள். இப்படி வேதத்துல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை, பலத்தை பற்றி நாம் பேசுகிறோம். ஆனால் இந்த மாலையில நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை 2 கோணங்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். There are 2 angles or 2 perceptions with regards to the power of the Holy Spirit that Bible explains, and you will see how it is beautifully portrayed, the two aspects of the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்று சொல்லும் போது வேதம் சொல்லுகிற 2 வகையான, 2 தன்மையான அவருடைய வல்லமையை பார்க்க போகிறோம். அது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும், பலப்படுத்தும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. முதலாவது, the outward visible display of the power of the Holy Spirit. முதலாவது, வெளிப்படையாக தோற்றமளிக்கக்கூடிய வகையிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். The outward and visible display of the power of the Holy Spirit. இது பல இடங்களிலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 3 குறிப்புகளை பார்க்கலாம். The outward visible display of the power of the Holy Spirit can be explained in 3 orders, three ways or 3 characteristics. Number 1, in creation. சிருஷ்டிப்பிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எப்படி இருந்தது? இது பரிசுத்த ஆவியானுடைய வெளி தோற்றமான, வெளியிலே காணக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்று நாம் அனுமானிக்கிறோம். In creation we see how the Holy Spirit God has demonstrated his power, his might for the whole world to see and for us believers
to fathom and to rejoice. In creation, Job 26 verse 13. நிறைய வசனங்களை இன்றைக்கு குறிப்பிட முடியும், ஆனால் இன்றைக்கு நேரம் கருதி சில வசனங்களை மாத்திரம் குறிப்பிட விரும்புகிறேன். சில வசனங்களை படிக்க போகிறோம், சிலவற்றை குறித்துக் கொள்ளலாம், நீங்கள் தியானிப்பதற்கு வசதியாக இருக்கும். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை என்று சொல்லும்போது வெளிப்படையாக இருக்கக்கூடியது சிருஷ்டிப்பிலே. முதலாவது சிருஷ்டிப்பிலே யோபு 26:13. Job, the book of Job, chapter 26 and verse 13. We see the explanation. தமது ஆவியினால் வானத்தை அவர் அலங்கரித்தார். அவர் தமது ஆவியினாலே அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்வ நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. அதே போல 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். The same book of Job, verse 27 and verse 2. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவியின் நாசிலும் இருக்கு மட்டும் என் உதடுகளின் நாக்கு என்று சொல்லுகிறார். ஆகவே சிருஷ்டிப்பிலே பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படையாக தம்முடைய வல்லமையை காண்பித்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 29வது வசனம். Psalm 104 and verse 29. Psalm 104 and verse 29. அதாவது ஆண்டவர் சிருஷ்டிப்பை பற்றி சங்கீதக்காரன் சொல்லிக் கொண்டே வரும்போது, கர்த்தாவினுடைய கிரியைகளை பற்றி சொல்லும் போது, நீர் உமது முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும். அவருடைய சிருஷ்டிப்பு. நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு மண்ணுக்கு திரும்பும். 30வது வசனம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குறீர். நீர் உம்முடைய ஆவியை, அதாவது தம்முடைய ஆவியை நீர் அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்று சொல்லும் போது வெளிப்படையாக நாம் காணக்கூடிய தோற்றத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்று சொல்லும் போது சிருஷ்டிப்பிலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நமக்கு தெரியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். He was hovering around the water, the entire water stretch. So his power was demonstrated even before the creation, or at the beginning, at the time of creation. இரண்டாவது, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலிலே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை பார்க்கிறோம். முதலாவது சிருஷ்டிப்பிலே பார்த்தோம். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலிலே பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படையான கிரியை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அநேகருக்கு தரிசனமானது நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானுடைய கிரியினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் ரூபமாக்கப்பட்டது, நிரூபிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. The resurrection act or the resurrection account is a testimony that the Spirit of God, God's work or his might or his power is established or visible, and it has worked, it has been displayed. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே பிதாவுடைய சித்தம் இருக்கிறது. பிதாவுடைய சித்தத்தினுடைய அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவும் நான் என் பிதாவுக்கு கீழ்ப்படுகிறபடினாலே நான் ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, அதை அடுத்துக் கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலிலே பிதாவுக்கும் அவருடைய வல்லமையும் இருக்கிறது, தீர்மானம் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே வந்த ஆசீர்வாதமும் அதிலே அடங்கி இருக்கிறது. மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய கிரியினாலேதான் இந்த உயிர்த்தெழுதல் ரூபகமாக்கப்பட்டது என்பதை குறித்த வேதவசனங்களை பார்க்கலாம். Because of the outpouring of the Holy Spirit or the work of the Holy Spirit, resurrection has been displayed and demonstrated, for which we have a couple of verses. 1 Peter 3:18. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் இதை சொல்லுகிறார். 1 Peter 3:18, which says, 1 பேதுரு 3:18 என்ன சொல்லுகிறது? ஏனெனில் கிறிஸ்துவும், அதாவது 17ஆம் வசனத்திலே, தீமை செய்து பாட நினைப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட நினைப்பதே நன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். He was resurrected through the power of the Holy Spirit. ஆகவே நாம் வேதத்தை கொண்டுதான் எல்லாவற்றையும் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். பிதாவுடைய சித்தம் கிறிஸ்து உயிர்த்தெழ வேண்டும், மரணம் அவரை கட்டி வைக்க முடியாது.
இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய பரிபூர்ணமான கீழ்ப்படிதலினாலே அவர் மரணத்தை ஜெயித்திட போகிறார். அதை வாக்குத்தத்தமாக சொன்னார். இது செயல்முறையாக்கப்பட்டது பரிசுத்தாவினுடைய கிரி என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தையும் நாம் குறிப்பிடலாம். Yes, the God the Father has determined that the resurrection should take place and will take place. And Jesus himself, the second person of the Trinity, because of his perfect obedience, the death cannot have a hold on him. So he had to rise from dead. But the operation, the effect of the same, the resurrection, is through the work of the Holy Spirit. Romans chapter 8 and verse 11. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். Romans 8 and verse 11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, the same spirit which has caused the Savior to rise from dead, to be resurrected, the same spirit, if he lives in you, if he dwells in you and he resides in you, he will enable you to overcome the fleshly nature from death. அங்கே இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களிலே வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியை கொண்டு செய்வார். So in creation we see the outward manifestation, the visible manifested display of the power of the Holy Spirit. In the resurrection of Jesus Christ, which is pivotal of Christian faith, which is the essence of Christian faith. But for resurrection, Christian faith, the claims of Christian faith could have become like any other claim or any other faith. But it is so unique, it is so beautiful, and it is so the truth that the resurrection is the watershed of the history of human being, the life of Christ. மூன்றாவது, மேசியாவினுடைய வருகையை உறுதிப்படுத்தியவர் பரிசுத்த ஆவியானவர். In attesting the work or the coming of the Messiah, we saw how his outward display, the power of the Holy Spirit was displayed in creation, in resurrection. Number 3, and importantly, in attesting the work of the Messiah, மேசியாவினுடைய வருகையை உறுதிப்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து தான் மேசியா. சிலுவையில் அறையப்பட்டவர் தான் மேசியா என்பதை உறுதிப்படுத்தினவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1-2 வசனங்களை பார்க்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். Hebrews chapter 2 and verse 4. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? அடையாளங்களினாலும் 3-4ஆம் வசனத்தை பார்க்கலாம். முதலாவது, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும், அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? How can we escape such a great work of salvation which has been attested by the divine act, that is the distribution of gifts by the Holy Spirit, and through which mighty works have been done among you. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும், அந்த அடையாளங்கள் அற்புதங்கள் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்த வரங்களின்படி நிரூபிக்கப்பட்ட அந்த மேசியாவினுடைய வருகை, அதனுடைய மேன்மையான அடையாளமாகிய, அதனுடைய தன்மையாகிய ரட்சிப்பை குறித்து நாம், இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வருங்கோபத்திற்கு எப்படி தப்பிக்கொள்ள முடியும்? ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வந்தவர் மேசியா தான், இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய அவருடைய செயல்பாட்டை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தைகளையும் நாம் கவனிக்கிறோம். நான் போவதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் போவேனே ஆகில் பிதாவானவர் உங்களிடத்திலே வருவார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே பிதாவின் மூலமாக அனுப்பப்பட்டு வருவார் என்று சொல்லி இருக்கிறார். யோவான் 14:16. நீங்கள் போவதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன்,
நான் போகிறபடினாலே அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆகவே நான் போவதை பற்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். யோவான் 16:6-7, John chapter 16 and verse 6-7. The fact that the Holy Spirit comes down is an evidence of the ascension of Jesus Christ, rising from death, conquering death. But for the coming of the Holy Spirit, the ascension of Christ would become null and void. It cannot be believed upon. It cannot be taken in as our faith. But for the descending of the Holy Spirit, the ascension of Christ becomes real and our faith is attested. யோவான் 16:6-7 நான் போகிறேன் என்று சொல்லும் போது உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் வரார். நான் போவேனையாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துதான் மேசியா. அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கலாம். உங்களுடைய பார்வையில அது சாபமாக இருக்கலாம். அவர் ஒருவேளை எளிய பின்னணியிலே பிறந்திருக்கலாம். பெத்லஹேமிலே அவர் பிறந்திருக்கலாம். அவர்கள் கேட்டார்களே சீஷர்கள், நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா என்று கேட்டார்கள் அல்லவா? அப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அல்ல. நீங்கள் அப்படி தவறாக தேவனுடைய வார்த்தையை, வல்லமையை தவறாக எடை போட்டு விட்டீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவர் அதை ஞாபகப்படுத்துகிறார், அதை உறுதிப்படுத்துகிறார். வந்தவர் மேசியா தான், அவர்தான் சிலுவையில் அறையப்பட்ட அவர்தான் மேசியா. உங்களோட தீர்க்க தரிசனங்கள் உரைத்த மேசியா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 3:16 பார்க்கலாம். Matthew chapter 3 and verse 16, the attestation of the work of the Holy Spirit, the power of the Holy Spirit in attesting the work of the Messiah. Matthew 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் முறையாக ஏறத்தாழ 30 வயதில் ஊழியத்திற்கு வந்த பொழுது அவர் ஞானஸ்நானம் பெற்று, யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அதனுடைய அடையாளம் என்ன? இவர்தான் மேசியா. இவருக்காகத்தான் நீங்கள் காத்து கொண்டிருந்தீர்கள். இவருடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட போகிறது என்பதை ரூபிக்கும் வண்ணமாக அது வகையறுக்கப்படுகிறது. ஆகவே நாம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்று சொல்லும் போது வேதத்திலே நாம் பார்க்கிற முதலாவது அம்சம் பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்படையான கிரியைகள். The manifestation of the outward visible display of the power of the Holy Spirit in creation, in resurrection, in attesting the work of the Messiah. சிருஷ்டிப்பிலே, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று உறுதிப்படுத்துவதிலே இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. நாம் பார்ப்பதற்கு நேரம் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருக்கிறது என்றால் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அல்லாமல் இயேசுவை கர்த்தர் என்று, இரட்சகர் என்று, மேசியா என்று ஒருவனும் சொல்ல முடியாது. ஏற்கனவே கடந்த ஒரு பாடத்துல நாம் படித்தோம். அந்த வசனத்தை பார்ப்பது நல்லது. 1 யோவான் 4 மன்னிக்கவும், 4 ஒரு வசனத்தை பார்க்கலாம். 3 வசனம், 1 யோவான் 4:3. 1 John 4:3. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. தேவாவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இன்னொரு வசனத்தையும் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12:3 வசனம். 1 Corinthians 12:3 is much clear to state that unless and until the work of the Holy Spirit is upon our lives, we cannot even say that Christ or Jesus is the Christ. Jesus is the anointed one. Jesus is the Messiah. Yes, Jesus is the Lord. But for the work of the Holy Spirit, it is impossible to declare and claim that Jesus is my Messiah, my Savior. பரிசுத்த ஆவியானுடைய கிரியையன்றி இயேசுவை, ஏனென்றால் அந்த காலத்துல நிறைய இயேசுக்கள் இருந்தார்கள். உங்களுக்கு நிறைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும். இயேசு என்கிற பெயர் அந்த காலத்திலே பொதுவான பெயர். நிறைய அந்த பழைய ஏற்பாட்டு யோசுவா என்பதும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்பதும் ஒரே அர்த்தமுடைய பெயர். பழைய ஏற்பாட்டிலே யோசுவா என்பது யெகோவாவினுடைய ரட்சிப்பு என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அதேதான் புதிய ஏற்பாட்டிலே இயேசு என்று சொல்லும் போது இயேசு அவர் பெயரிடுங்கள், ஏனென்றால் அவர் தனது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார்.
ஆகவே பழைய ஏற்பாட்டிலே இயேசு என்ற பெயர், புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு என்ற பெயர் பிரபலமான பெயர். ஆகவேதான் இஸ்ரவேல் இவர்கள் பிரசங்கம் செய்யும் போது, சத்தியவார்த்தை அறிவிக்கும் போது நசரேனாகி இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். 1 கொரிந்தியர் 12:1 பார்க்கலாம். ஆதலால் தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று, இரட்சகர் என்று, மீட்பர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதை நாம் அழுத்த திருத்தமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியாருடைய கிரியை இல்லாமல் இயேசுவை, மாம்சத்தில் வந்த இயேசுவை இரட்சகர், என்னுடைய மீட்பர், என்னுடைய பாவத்திற்கான பரிகாரி என்று ஒரு காலம் ஒருவரும் அறிக்கையிட முடியாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சரீரத்திலே பார்த்தவர்கள், ஓ பெரிய தீர்க்கதரிசி, பெரிய அற்புதம் செய்கிறார், வல்லமையானவர், மகிமையானவர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். கடைசியில் அவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார்கள். பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அன்றி நம் முன்னாலே இயேசு சரீரத்திலே வந்தாலும் இவர்தான் மேசியா என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று உறுதிப்படுத்துகிறவர், நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறவர். இரண்டாவது மிக முக்கியமானது, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நம்முடைய உள்ளத்திலே எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பரிசுத்தருடைய கிரியை வெளியே எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம். இப்பொழுது the inward power of the Holy Spirit, the invisible but the inward power, the inner power that the Spirit of God generates in the life of believers. முதலாவது நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வேத வசனங்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படையான தோற்றம் நிறைந்த அவருடைய வல்லமைகளை நாம் பார்த்தோம். இப்ப மிக முக்கியமாக நாம் பார்ப்பது, பரிசுத்த ஆவியானவர் காணக்கூடாத வகையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பலத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். The inward power or the mighty work of the Holy Spirit today. விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கலாம். பொதுவாக பவர் என்கிற வார்த்தைக்கு, வல்லமை என்கிற வார்த்தைக்கு, பலன் என்கிற வார்த்தைக்கு டிக்ஷனரி நாம் கருத்தை எடுத்தால் அதற்கு அர்த்தம் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு உற்சாகம், அல்லாவிட்டால் உந்துதல். Power is being defined in dictionary in this manner. Power is enablement to achieve the goal. ஒரு நோக்கத்தை அடைவதற்காக, ஒரு இலக்கை அடைவதற்காக நாம் என்னென்ன காரியங்களை பயன்படுத்துகிறோமோ, அந்த என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறதோ அதைத்தான் வல்லமை என்று சொல்லுகிறோம். In order for us to achieve a goal, to complete a task, whatever we could acquire, whatever we could have by way of strength from without and within, that is called power. நாம் ஒரு நோக்கத்தை அடைவதற்காக தேவையான எல்லா அனுகூலங்களை தான் பலன் என்று சொல்லுகிறோம். நம்மிடத்துல இல்லை, ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லா காலத்திலும் நமக்கு பலன் கிடையாது, சாத்திரிகம் கிடையாது, அறிவு கிடையாது, சூழ்நிலைகள் கிடையாது, மனிதர்களுடைய ஆதரவு கிடையாது. ஆகவேதான் இதைத்தான் பலம் என்று சொல்லுகிறோம். அப்ப நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய அறியாத, தெரியாத இடத்திலே, நமக்கு புரியாத இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி பலப்படுத்துகிறார் என்பதுதான் இங்கே விசேஷமானது. அதிலே ஏறத்தாழ 4 குறிப்புகள் இருக்கிறது, அதை பார்க்கலாம். The inward power generating work of the Holy Spirit. Outward visible display we have seen already. The inward invisible display of his power in the life of believers, which has been explained in the scriptures. வேதத்திலே சொல்லப்பட்டதை மூல ஆதாரமாக வைத்து இந்த காரியங்களை சொல்லுகிறோம். முதலாவது, மனித இருதயத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம். The power of the Holy Spirit over man's heart. It is vital for us to understand man's heart is corrupt, man's heart is weak, man's heart is incapable of doing good and right, man's heart is totally wrecked. So for man to do good in the sight of God, for man to be able to see light, for man to be perfect, for man to advance in his heart, we need supernatural act. அதைத்தான் பலம் என்று சொல்லுகிறோம். மனிதனுடைய இருதயம் பொல்லாங்குடையதை திருக்கு நிறைந்ததா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. According to
Jeremiah chapter 9, the heart is most deceitful thing. It's unfathomable. Who can understand the heart of a man? Because it is so corrupt, it is so weak, and it cannot on its own do good in any sense. Maybe in the sight of the world, we may think, we may assume that we do good, but from the perspective of God, from the ultimate good of God's nature, our hearts cannot have an inclination towards good and wonderful and light, but for the whole work of the Holy Spirit. பரிசுத்தாவியனுடைய கிரியை தான், நம்முடைய உள்ளத்திலே அவருடைய வல்லமை தான் நம்முடைய இருதயத்தை மாற்றக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறது. சில வசனங்களை பார்க்கலாம். அப்ப பரிசுத்தாவியனுடைய வல்லமை பலன் என்று சொல்லும் இடத்திலே நம்முடைய இருதயத்திலே குறிப்பாக பரிசுத்தாவியானவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை வேத வசனங்கள் மூலமாக பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நிக்கோதேமிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், ஒருவன் தேவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனிடத்தை காண மாட்டான். அப்பொழுது நிக்கோதேமு கேட்கிறார், முதிர் வயதா இருக்கும்போது நாங்கள் எப்படி தாயின் வயிற்றிலே போய் பிறக்க முடியாது? அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 5ஆம் வசனத்திலே, 5, 6, 8ஆம் வசனம். இயேசு பிரயோஜனமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 8வது வசனம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்னிடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்னிடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். A man being born of the Spirit is like a man, like something that happens to things when wind blows. We cannot see the visibility of the wind, but the effect of it we come to know. காற்றை நாம் பார்க்க முடியாது, காற்றினுடைய தன்மையை காற்றுக்கு அடையாளம் கொடுக்க முடியாது. ஆனால் காற்று வீசுகிறது என்பதை மென்மையாக வீசினாலும் சரி, பலத்த காற்று வீசினாலும் சரி, நாம் சுவாசிக்கும் போதும் மரங்கள் அசையும் போதும் உணர்ந்து கொள்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே கிரியை நடப்பிக்கும் போது நம்முடைய இருதயத்திலே ஆழத்திலே நாம் காணக்கூடாத இடத்திலே நடைபெறுகிற அந்த கிரியை ஒருவேளை உடனடியாக பார்க்க முடியாது, ஆனால் அதனுடைய விளைவுகளை நாம் பார்க்க முடியும். இதைத்தான் பரிசுத்த ஆவியானுடைய பலம் என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் மனிதனுடைய இருதயம் தன்னில் தானே மாற்றத்தை கொண்டு வர முடியாது. பலம் எதற்கு வேண்டும்? ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பலன் வேண்டும். ஒரு இடத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால், ஒரு சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்றால் நமக்கு பலன் தேவை. நாம் பலவீனமாய் இருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய இருதயத்தை நாம் மாற்ற முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் மனிதனுடைய இருதயத்தை மாற்றுகிறார். அவர் ஜீவனின் ஆவியானவர். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு வருவோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஒரு விரலை வைத்துக் கொண்டு இன்னொரு இடத்திற்கு நாம் போகிறோம். Let's look into Matthew 15 chapter 15 and verse 18. After reading this particular verse, we will have one hand on this particular passage, and we are going to a related passage in Galatians. Matthew 15:18. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 18, 19. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். நாம் நினைக்கிறோம் மனிதர்கள் வாயிலிருந்து பேசுகிறார், இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு விரலை வைத்துக் கொண்டு கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். இங்கே மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதங்கள், விபச்சாரங்கள், வேஸ்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகளை கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார்? மாம்சத்தின் கிரியை என்று சொல்லுகிறார். If we come back to having one hand on Matthew chapter 15 and verse 18 and 19, where in which we see out of the abundance of heart the mouth speaks. Out of the heart, from the heart comes lustfulness and various other illness or the sins that we see around, the false testifying, fornication, and even murderers, and so on and so forth. And then we come to Galatians chapter 5. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் என்ன சொல்லுகிறார்? மாம்சத்தின் கிரியைகள், அதற்கு முன்பாக ஆவியோடு அதை சம்பந்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகவும் போராடுகிறது.
19 வசனத்திலே மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கிற அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், வைராக்கியங்கள், கோபைகள், சண்டங்கள், பொறாமைகள் இவைகளைத்தான் இருதயத்திலிருந்து வருகிறது என்று யார் சொன்னார்? மத்தேயு 15:18 சொல்லுகிறார். அப்ப இருதயத்திலிருந்து, மனிதனுடைய இருதயத்திலிருந்து இயற்கையாகவே இப்படிப்பட்ட பாவத்தினுடைய தன்மைகள் வெளிப்படுகிறது. It is but natural for man to live or expose himself with these kind of sins and its qualities. This is but nature. The unconverted person, the unbeliever can have only these kind of aspects full of his heart, and out of the abundance of heart his mouth speaks. But now Paul says in Galatians chapter 6:5-22, ஆவியின் கனியோ, அதாவது மாம்சத்தின் கிரியைகளுக்கு மாறாக எதிராக ஆவியின் கனியோ, ஆவியின் கனி என்று சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற கனி, அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். முதல்ல ஏற்கனவே இருதயத்தில் என்ன இருக்கிறது? அசுத்தம், காம விகாரம், விபச்சாரம், வேசனம், களவுகள், பொய் சாட்சிகள் இருக்கிறது. அது இருதயத்திலிருந்து புறப்படுகிறது என்று மத்தேயு 15 படிக்கிறோம். பவுல் அதை சொல்லிவிட்டு, அந்த பட்டியலை சொல்லிவிட்டு, ஆவியின் கனியோ, பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருகிற அந்த கனியினுடைய 9 அம்சங்கள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான இல்லை. நாம் என்ன பார்க்கிறோம்? இருதயத்திலே, மனிதனுடைய இருதயத்திலே மனம் திரும்பாத, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத இருதயங்கள் எல்லாம் இப்படித்தான் நிறைந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் மாத்திரமே ஆவியின் கனி அன்பிலே ஆரம்பித்து இச்சை அடக்கத்திலே முடியும். Man's heart is full of corruption. We are born sinners. So out of our abundance of heart we do and say and enact sinfulness. But for the work of the Holy Spirit, the fruit of the Spirit, Paul says, in contrast to the work of the flesh that he is explaining, similar to Matthew 15, is love ends with self-control. Love, peace, joy, it ends with self-control. பரிசுத்தாவினுடைய கிரியை என்பது இருதயத்திலே எப்படி இருக்கும்? அந்த இருதயத்திலிருந்து தான் அன்பு வெளிப்பட முடியும். எப்படி மாம்சத்திலிருந்து வைராக்கியம், கொலைகள், பேதங்கள் எல்லாம் வெளிப்படுகிறதோ விசுவாசி இல்லாத போது, அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை மாற்றும் பொழுதுதான் ஆவியின் கனி புறப்பட்டு வருகிறது. இதை இன்னொரு வசனத்தோடும் இணைத்து உங்கள் மத்தியிலே குறிப்பிட விரும்புகிறேன். தயவு செய்து என்னோடு கூட ரோமருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வாருங்கள். Romans 5:8, which is similar to what we have read from Matthew 15 and Galatians 5. Romans 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே, இங்கே பரிசுத்த ஆவியினை பற்றி சொல்லுகிறார், தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கடவுளுடைய அன்பு யார் மூலமாக நம்முடைய இருதயத்திலே விசுவாசத்தில் ஊற்றப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவரால் தான் ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எது புறப்படுகிறது? மார்க்க வேதங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இந்த பட்டியல் எல்லாம் அதிலே சேருகிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே மாத்திரமே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே கலாத்தியர் 5 படித்தோம். ஆவியின் கனி எங்கே ஆரம்பிக்கிறது? அன்பிலே ஆரம்பிக்கிறது. அந்த அன்பு ஊற்றப்படுகிற இடம், அந்த அன்பை ஊற்றப்படுகிறதற்கு முக்கிய காரணி பரிசுத்த ஆவியானவர். We have seen the fruit of the Spirit begins with love and ends with self-control. Love is being poured abroad in our hearts through the work of the Holy Spirit. But for His work, but for the Spirit of God's power and enabling, we cannot have love towards God and towards others as we love ourselves. ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய பலம் என்று சொல்லும் போது, வல்லமை என்று சொல்லும் போது, காணக்கூடாதை பார்த்தோம், காணக்கூடியதிலே முதலாவது வருவது நம்முடைய இருதயத்திலே, மறைந்திருக்கக்கூடிய நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் பாவ சுவாபத்தை, நம்முடைய இயல்பான சுவாபத்தை எடுத்து போட்டு மாற்றி போட்டு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆவியின் கனி. இந்த மாலையிலே உங்கள் முன்பாக வைக்கிற சவால், பரிசுத்த ஆவியானுடைய பலம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். அன்பில் ஆரம்பித்து இச்சை அடக்கத்திலே முடிகிறது. இது இல்லாவிட்டால் நான் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பெற்றேன் என்று யாராவது சொன்னால் அது வேதத்திற்கு புறம்பானது. If someone claims that I have been baptized and filled with the Holy Spirit without exhibiting these qualities, the fruit of the Spirit,
which begins with love and ends with self-control. The challenge this evening is to search our hearts to see whether we exhibit the qualities of this fruit of the Spirit, which begins with love. Love for God with all mind, soul, and body and spirit. Love for others as we love ourselves, even to the extent of forgiving others. இந்த தன்மை இல்லாவிட்டால் பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்பது அர்த்தம் கிடையாது. இன்றைக்கு வேதத்தை எடுக்கிறவர்கள், வேதத்திலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் கூட ஜாதி வித்தியாசத்தை பார்க்கிறார்கள், பணத்தினுடைய அடிப்படையிலே மேலைகளை பார்க்கிறார்கள். இவைகளெல்லாம் பரிசுத்தாவியானவருடைய நிறைவினாலே வழிநடத்தப்படுவதனுடைய அடையாளமாக இருக்க முடியவே முடியாது. இன்றைக்கு உலகத்துல எவ்வளவு அநீதிகளை பார்க்கிறோம். ஜாதியின் பெயரிலே, மதத்தின் பெயரிலே, இனத்தின் பெயரிலே, பெரியவன் சிறியவன் என்ற பெயரிலே, பணக்காரன் ஏழை என்ற பெயரிலே இன்றைக்கும் கூட கற்பழிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் போது சத்துருக்களையும் சிநேகிக்கக்கூடிய கிருபையை கொடுக்கிறார். முதலாவது, ஏனென்றால் நாம் தேவனுடைய ஆலயமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் அறியீர்களா, அறியாது இருக்கிறீர்களா என்று பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். You are the temple of God, which means the Holy Spirit dwells in you. He has habitation in your life, in your heart. This is the transformation. This is the empowerment. This is the might that the Holy Spirit God does in our life. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்கிறது மாத்திரமல்ல, கடவுளுடைய வார்த்தையை நமக்கு ஜீவன் உள்ளதாக மாற்றி கொடுக்கிறார். The Holy Spirit God in His power causing His word to have life in our system, in our day-to-day life. He gives us, or He imparts life through the teaching and the studying and the application of the word of God. But for the work of the Holy Spirit, reading, studying, meditating the word of God becomes a routine affair, a kind of self-satisfying affair. தன்னைத்தானே திருப்திப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்க முடியும். பரிசுத்தருடைய கிரியை இல்லாவிட்டால் கடவுளுடைய வார்த்தை ஜீவனாக, ஜீவன் என்று சொல்லும் போது அது நம்மை பாதிக்கிறது. ஜீவன் என்று சொன்னாலே பாதிக்கும். If there is life, it has an influence, a positive influence at that. பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன் உள்ளதாக மாற்றி கொடுக்கிறார். Only the Spirit of God can make the word of God alive into our life. ஏனென்றால் நாம் இயற்கையாகவே கடவுளுடைய வார்த்தையை தேடுகிறவர்கள் அல்ல, நாம் இயற்கையாகவே சத்தியத்தை வாஞ்சிக்கிறவர்கள் அல்ல. நமக்கு பலன் வேண்டும். எதற்கு பலன் வேண்டும்? கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே தங்குவதற்கும், கிரியை செய்வதற்கும், நம்மை மாற்றுவதற்கும், புரட்டுவதற்கும் பலன் வேண்டும். அது இயற்கையிலே நடக்கக்கூடியது அல்ல. 1-2 வசனங்களை குறிப்பிட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். 1 Corinthians chapter 2 verses 14 and 15 clearly states the natural man, the man with the flesh, cannot understand, fathom the Spirit of God and His work or His word. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14. ஜென்மஸ்வாப மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறானால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆகவே தெளிவாக நாம் என்ன படிக்கிறோம்? ஜென்மஸ்வாபம் உள்ளவன் 13ஆம் வசனத்திலேயும் படிக்கிறோம். நாங்கள் கடவுளுடைய வார்த்தையை, அதற்கு முன்பாக கடவுளுடைய வார்த்தையை பற்றி சொல்லுகிறார். நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. The teaching is done by the Holy Spirit. Who is the teacher? The best teacher? The Spirit of God. Not our pastor, not our Bible teachers, not our families, but the Holy Spirit God is the best teacher. பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய கிரியை மறைந்திருக்கிற அவருடைய பலம் என்ன? தேவனுடைய வார்த்தையை மனுஷன் ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன் அறிந்து கொள்ள முடியாத அந்த வார்த்தையை ஜீவன் உள்ளதாக மாற்றி தருகிறார். ஜீவன் வரும்போது செயல்பாடு இருக்கிறது. வெளிச்சம் வரும்போது, ஜீவன் இருக்கும்போது வெளிச்சம் இருக்கும்போது நாம் இருளிலே நடக்காமல் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்கிறோம். அதற்கு முயற்சி செய்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். John chapter 6 and verse 63. யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள்
ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. What I give you, the Lord said, what I teach you, what I tell you is not flesh, not just simply flesh, but it is, because flesh doesn't enable us to do anything. It is of no use. Flesh has no use, but the spirit that makes us, causes us to be alive. ஆவி உயிர்ப்பிக்கிறது. Christ said, my word is life and spirit. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய கிரியை பலம் என்றால் மனுஷன் தன்னுடைய பலத்தினாலே விளங்கிக் கொள்ள முடியாத ஜீவனுள்ள வார்த்தையை பரிசுத்த ஆவி விளக்கி கொடுக்கிறார். இதைத்தான் பரிசுத்தருடைய பலம் என்று சொல்லுகிறோம். நீங்க பரிசுத்தருடைய பலம் என்று சொல்லிவிட்டு வேதத்திற்கு சம்பந்தம் இல்லாமல், வேதத்தின்படி வாழாமல், கர்த்தருடைய வசனத்தின்படி வெளிச்சத்திலே ஜீவிக்க விருப்பம் இல்லாமல், நம்முடைய கோணத்தின்படி நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு நான் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை தேடுகிறேன் என்று சொன்னால் அது வேதத்திற்கு புறம்பானது. It is only absurd. It will be only absurd if we claim to have the Spirit of God walking in him, but neglecting the word of God at the same time. It is only absurd. It will be only absurd. But the word of God is clear, because Spirit of God is the author of his word. பரிசுத்த ஆவியானவர் தான் வேதத்தினுடைய ஆசிரியர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16 என்ன சொல்லுகிறது? 2 Timothy chapter 3 and verse 16 and 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மனுஷன் கொடுக்கவில்லை. மனுஷன் தன்னுடைய வல்லமையினாலே கொடுக்க முடியாது. இங்கேதான் கடவுளுடைய வல்லமை, பரிசுத்தருடைய வல்லமையை பார்க்கிறோம். எது நமக்கு இல்லையோ, எது நாம் செய்ய முடியாததோ அதை யாராவது கொடுத்தால், அதை நமக்கு அனுமதித்தால் தான் அதைத்தான் பலம் என்று சொல்லுகிறோம். இயற்கையான மனிதன் கடவுளுடைய வார்த்தையை ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, விசுவாசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் ஆசிரியராய் அவர் இருக்கிறபடியினாலே வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேடினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்யும்படி அது உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் போதுமாயிருக்கிறது. Transforms our life. That is the strength. That's the power of the Holy Spirit. Not having a physical manifestations like I'm jumping up and down, I'm filled with the Holy Spirit, I'm this and that. That's not what the Bible subscribes. The Bible is clear that the Spirit of God is the author of the Word of God, but for his promptness, we cannot understand God's truth. God's truth only liberates us. கடவுளுடைய சத்தியம் தான் நம்முடைய விடுதலை ஆக்குமே தவிர தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை இப்படித்தான் வருகிறது, அவருடைய வார்த்தையின் மூலமாக வருகிறது. நெகேமியா 9ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை பார்க்கலாம். நெகேமியா காலத்திலே நடந்த ஒரு சம்பவம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நெகேமியாவுடைய காலத்திலே நடந்த சம்பவம். நீர் அநேக வருஷமாக ஆண்டவரிடத்திலே நெகேமியா ஜெபம் பண்ணுகிறார். அவர்கள் மேல் பொறுமையாயிருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவிகொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்புக் கொடுத்தீர். உம்முடைய ஆவியினாலே பேசின தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. It is evident here that natural man is going after the things of the world. He cannot fathom and walk in the light, in the way of God. But only through the work of the Holy Spirit, only through the enablement of the Holy Spirit, only through the might of the Holy Spirit, we would grab and desire after the word of God. We would love and to seek and to obey what God's word says. இதை பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்று சொல்கிறோம். முதலாவது நம்முடைய உள்ளத்தை மாற்றுகிறது. உள்ளத்தை மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது நமது வார்த்தையை ஜீவன் உள்ளதாக மாற்றி கொடுக்கிறார். அது நம்மிடத்திலே கிரியை செய்கிறது. அந்த கிரியை வெளியாக நம்முடைய செயல்பாடுகளிலே காண்பிக்கப்படுகிறது. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற மூன்றாவது வல்லமை, நம்முடைய சார்பாக அவர் ஜெபம் செய்கிறார். The Spirit of God intercedes on our behalf in prayer. பரிசுத்த ஆவியானவருடைய பலனின்றி நம்முடைய ஜெபம் கடவுளால் அங்கீகரிக்கப்பட முடியாது. வேதத்தில் அதற்கு அநேக ஆதாரங்கள் இருக்கு. 1-2 வசனங்களை சொல்லப்படுகிறோம். நாம் இயற்கையிலே ஜெபிப்பதற்கு நமக்கு பலன் கிடையாது. நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் கேஸ் அணைக்காதது ஞாபகத்திற்கு வரும். அன்றைக்கு என்னென்ன வேலை செய்ய வேண்டுமோ அதெல்லாம் இப்பதான் எப்பொழுது நமக்கு ஞாபகத்திற்கு வரும் என்றால், ஜெபத்திலே உட்கார்ந்து வேத வாசிப்பை ஆரம்பிக்கும் போதுதான் பல யோசனைகள் நமக்குள்ளாக வரும். எதற்கு? தடை செய்வதற்காக, கடவுளுடைய வார்த்தையை படித்து ஜெபிப்பதற்காக. பரிசுத்த ஆவியானுடைய பலமின்றி, அவருடைய வல்லமையின்றி நம்முடைய ஜெபம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நாம் ஜெபிக்க முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே சொல்லுகிறார், but for the enabling
work and mightiness of the Holy Spirit, we cannot have the proper prayer that the Word of God advocates and subscribes. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். அந்தப்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அங்க இடத்துல கடவுளுடைய பரிசுத்தனுடைய பலத்தை பாருங்கள், எப்படி பலம் கொடுக்கிறார். ரோமர் 8:26 அந்தப்படி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், பலத்தை கொடுக்கிறார். இங்க தெளிவாக இருக்கிறது. பரிசுத்தனுடைய வல்லமை இங்கே நாம் பார்க்கிறோம். எப்படி அந்த பலவீனத்திலே உதவி செய்கிறார் பாருங்கள். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அது அவருடைய பலன், அவர் பரிசுத்தர் கொடுக்கிற பலன், அது அவருடைய வல்லமை. நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமது பலவீனம் என்ன? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள முடியவில்லை. We are weak when it comes to prayer. We can claim that I have been praying, I have been doing this and that, but for the enabling operation of the Holy Spirit, our prayer is null and void before the throne of grace. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். Ephesians chapter 2 and verse 18. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நாம் எப்படி பெற்றிருக்கிறோம்? அந்தப்படி நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே, ஒரே ஆவியானவர், எந்த ஆவியானவர்? பரிசுத்த ஆவியானவர். ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அந்த ஒன்னஸ், ஜெபத்துல ஒன்னஸ் மிக மிக முக்கியம். நம்முடைய மைண்டும் பாடியும் ஒன்னஸாக இருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற விண்ணப்பங்களும் ஒருமைப்பாடோடு வர வேண்டும். நான் ஒருவர் மேல் ஒரு வைராக்கியம் வைத்து விட்டு அவருக்காக ஜெபிக்க முடியாது. அப்போ நாம் ஜெபிப்பதிலே ஒன்னஸ், ஒருமைப்பாடு எவ்வளவு முக்கியம். அந்த ஒரே ஆவியானவருடைய கிரியை தான் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். நாம் ஒருவருக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது கடவுளுடைய சித்தத்தை அறிந்து ஒரு மனத்தை பரிசுத்தர் அதை கூட்டி கொடுக்கிறார். கடவுளுடைய சித்தம் இது, நாம் அதற்கு ஏற்றபடி ஜெபிக்க வேண்டும். கடவுளுடைய சித்தத்தை கண்டுபிடிப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆகவே நம்முடைய ஜெபம், நாம் இருதரத்தாரும் பல பின்னணியில இருந்தாலும், நம்முடைய சிந்தனைகள் வேறாக இருந்தாலும், ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும் நாம். ஏனென்றால் நாம் ஜெபிப்பதிலே பலவீனம். இதைத்தான் பரிசுத்தருடைய வல்லமை என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு பரிசுத்தருடைய வல்லமை என்று சொல்லிவிட்டு ஜெபிக்காமலே வாழுகிறவர்கள் உண்டு. அது என்ன? அது வேதம் சொல்லுகிற பரிசுத்த ஆவியாருடைய வல்லமை கிடையாது. இன்னும் 1-2 வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். யூதாவின் புஸ்தகம் 20வது வசனம், வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு முந்தின அதிகாரம். யூதாவின் புஸ்தகம் 20வது வசனம். Jude chapter 20. There are people who claim to have the filling and the leading of the Holy Spirit, but they don't pray. If they don't pray, then there is no operation of the Holy Spirit in their lives. A believer's breath, as it were, is our prayer, that by the enabling of the Holy Spirit. யூதா 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், அந்த விசுவாசத்தை பற்றி சொல்லுகிறார், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, நேர்மையான வார்த்தை, pray in the spirit, pray with the enabling power, capacity of the Holy Spirit. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, how you can protect yourself in the love of God? Only you embrace the spirit, the prayer in spirit. This encompassing work of the Holy Spirit through prayer safeguards us in the love of Father. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு கிறிஸ்துவின் இரக்கத்தை தேடுங்கள். இன்னொரு வசனம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். மறுபடியும் எபேசியருக்கு போகலாம். எபேசியர் 6:18. Ephesians chapter 6 and verse 18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. Look at that expression, that you pray in spirit with all supplications, with all application. எந்த சமயத்திலும், at all time, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதன் பொருட்டு 12 மிகுந்த மன உறுதியோடும். When does the strength come? Only when we pray in the spirit, because we are weak, we are unable to achieve our purpose, because power is been explained as we have seen at the beginning.
is to achieve or to do something, the goal, to achieve the goal. நாம் மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதலோடு வெடித்துக் கொண்டிருக்க வேண்டும். நான் ஒன்று வசனங்களை குறிப்பிடவர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18 20 வசனத்திலேயும் பார்க்கிறோம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, அங்கே துன்மார்க்கமான நீங்கள் மதுபான வெறி கொள்ளுகிறவர்கள் தங்களுடைய சுய நினைவை இழந்து, தாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை இழந்து அவர்கள் அப்படி தத்தளிக்கிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமை கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து தெளிவுள்ளவர்களாக, எல்லாவற்றையும் பகுத்தறிகிறவர்களாக, எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, பரிசுத்தாவியினால் நிறைந்த வாழ்க்கை என்றால் கடவுளுடைய வல்லமை பரிசுத்தாவின் மூலமாக செயல்படுகிறது என்றால் அதனுடைய அர்த்தம் நாம் எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். Rendering thanks to God for everything at all time is possible only through the operation of the power of the Holy Spirit. But for that, we will go on grumble. We will say these things happen, these things are happening this way, that way. But the power of the Holy Spirit, பரிசுத்தருடைய வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது என்றால் நாம் ஜெபிப்பதற்கு அது அனுகூலமாக இருக்கிறது. எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதற்கு ஏதுவாகும். நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். கடைசியாக, முதலாவது நம்முடைய இருதயத்தை மாற்றுகிறார் பரிசுத்தாவியானவர், அது வல்லமை. கடவுளுடைய வார்த்தையை நமக்கு ஜீவனுள்ளதாக மாற்றி கொடுக்கிறார், அது அவருடைய வல்லமை, பரிசுத்தருடைய வல்லமை. மூன்றாவது, நம்மை ஜெபத்தின் மூலமாக அவருடைய அன்பிலே நம்மை பாதுகாத்து அவருக்கு எப்பொழுதும் நாம் எந்த சமயத்திலும் நன்றியுள்ளவர்களாய் இருக்க நம்மை வழிநடத்துகிறார். நான்காவது, இறுதியாக அவருடைய சித்தத்தை செய்வதற்கு பரிசுத்தாவியானவர் பலத்தை தருகிறார். To do the will of God, we need the empowering operation of the Holy Spirit. இதைத்தான் வேதத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோம். 1-2 வசனங்களை மாத்திரம் இப்பொழுது பார்க்கலாம். அவருடைய சித்தமானால் அடுத்த புதன்கிழமை பரிசுத்தாவியானவருடைய இன்னொரு செய்தியை, இன்னொரு தியானத்தை நாம் பார்க்கும்போது இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். To do the will of God, we have to have the power, the enablement of the Holy Spirit. It is only but natural for us to go against the will of God. கடவுளுடைய சித்தத்திற்கு விரோதமாக போவதுதான் நம்முடைய இயல்பு. அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். To against the will of God, to not to desire the will of God is our human nature. That is our always our desire and our act. But to do the will of God, what God desires of us, what God has designed for our lives, is possible only through the operation, the power and the enablement of the Holy Spirit God. Acts 1:8. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் நமக்கு தெரிந்த வசனம். அடிக்கடி நாம் படிக்கிற வசனம், சில சமயத்திலே தவறாக பயன்படுத்தப்படுகிற வசனமும் கூட. பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து என்ன செய்வீர்கள்? எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். That is the will of God. நீங்கள் நானும் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். சாட்சி என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே மார்ச்சுரா என்கிற வார்த்தை. நீங்கள் பரிசுத்தாவியிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். The strength, the authority or the enablement or the mighty work of the Holy Spirit enables you to be my witnesses in Jerusalem. நம்முடைய வீடுகளில் நிறைய பேருக்கு வியாக்கியானம் கொடுக்கிறார்கள். உங்கள் எருசலேம் என்றால் நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய இடம் யூதேயா, சமாரியா, உலகம் முழுவதும் நாம் வேலை செய்கிற எல்லா இடத்திலும் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பதற்கு இது உதவி செய்கிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திற்கு வாருங்கள். இது மிக முக்கியமான வசனம். Acts chapter 13 and verse 52. அங்கே அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்? Acts 15:32. அந்த பின்னணியோடு நாம் இந்த 1-2 வசனங்களை பார்க்கலாம். Acts chapter 13:52. Acts chapter 13 and verse 52. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினாலும் நிரப்பப்பட்டார்கள். நல்ல வசனம், அருமையான வசனம், நமக்கு பிடித்த வசனம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். அதற்கு முந்தின 2 வசனங்கள் அந்த அதிகாரம் முழுவதுமே இருக்கிறது. அதற்கு முந்தின 2 வசனங்கள் எந்த சூழ்நிலையிலே அவர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லுகிறது. We like this verse. Acts 13:52. The disciples were full of joy and full of Holy Spirit. That is a favorite verse for us, favorite saying. But just look into verses 50 and 51 of Acts chapter 13, the same chapter. The context, the background in which
The Holy Spirit God enabled them to be happy and joyful and full of the Holy Spirit. யூதர்கள் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளையும் பட்டணத்து முதலாளியும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்தி விட்டார்கள். எந்த சமயத்தில் அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தார்கள்? அவர்களை இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டாம் என்று துரத்தி விட்டார்கள். அடுத்த வசனம் 51 வசனம். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்திற்கு போனார்கள். அப்பொழுது சந்தோஷத்தினாலும் பரிசுத்தாவியினாலும் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். 45 வசனத்தையும் பார்க்கலாம். verse 45 of the same chapter, Acts 13. யூதர்கள் ஜன கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். The entire chapter of Acts 13, it is full of opposition, encounters and challenges. And the chapter ends with this word: they were filled with joy and happiness, and they were full of the Holy Spirit. They were filled with the Holy Spirit God. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியா இருக்கும். அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். கடவுளுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் என்ன? பரிசுத்தம் அடைய வேண்டும். பரிசுத்தம் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. நம்ம வீட்டை நன்றாக சுத்திகரித்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்முடைய இடத்தை நாம் சுத்திகரித்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. பரிசுத்தம், நாம் பரிசுத்தம் அடைய வேண்டியது தேவனுடைய சித்தம். பரிசுத்தம் உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். If holiness becomes your delight, then you are led by the Holy Spirit God. You are empowered by the Holy Spirit God. If holiness doesn't become your delight, if advancing in holiness and growing in the maturity of Christ is not your goal and delight, you are not empowered by the Holy Spirit God. You have some other spirit. I don't want to explain that. பரிசுத்த ஆவியானுடைய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாவிட்டால், கிறிஸ்துவை பற்றிய சந்தோஷம், ரட்சிப்பை பற்றிய சந்தோஷம், கடவுளுடைய ராஜ்யத்தை தேடுவதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தினார் என்று சொல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிறைவாய் இருக்கும்படி நான் இவைகளை சொல்லுகிறேன். உலக பிரகாரமான ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்று அர்த்தம். என்னுடைய சந்தோஷம் என்று யோவான் 15 அதிகாரம் 11 வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது உலகம் கொடுக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அது அல்ல. The empowerment, the ability, the enablement of the Holy Spirit, the power of the Holy Spirit causes us to delight in Christ and His truth and growing on into maturity. If that is our delight, then we can be assured, or we can safely say, I am empowered by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நான் பலப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்றால் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா சமாரியாவிலும் சமாரியாவிலும் உலகம் முடிவது எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். 1-2 வசனங்கள் இருக்கிறது. அடுத்த வாரம் சித்தமானால் அதை பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவருடைய 2 கிரியைகளை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய பலம் என்று சொல்லும் போது, ஒன்று காணக்கூடிய பலம், the visible manifestation of the Spirit, of the power of the Holy Spirit, and the invisible yet profound impact of the power of the Holy Spirit, the invisible one in our lives, in the believer's life. Do we have that assurance? Do we have that joy and peace in believing through the work of the Holy Spirit? Then we can say, I am empowered by the Holy Spirit God. May God be so gracious. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக.